ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான் ஆவேஷம். இந்த ஆவேஷம் படத்தில் பகத் பாசில், சச்சின் கோபு, பூஜா மோகன்ராஜ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஜீத்து மாதவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலேஜ் படிக்கிற ஒரு 3 பசங்க, இவங்களுக்கு ஒரு ரவுடியோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அந்த ரவுடி ஹெல்ப்பே இவங்களுக்கு கிடச்சிதா இல்லையா, எதனால இந்த ரவுடியோட ஹெல்ப்பே இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஒரே காலேஜில் படிக்கிற ஒரு 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துக்கிட்ட எப்போ பாரு ஏதோ ஒரு அம்பலத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு கேங்கு. ஸோ அந்த கேங்கை சேர்ந்த பசங்க எல்லாரும் இந்த 3 பேர்த்தையும் ஒரு பாயிண்டில் அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் 3 பேர் சேர்ந்தா இந்த எல்லாரையும் அடிக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரவுடியை தேடுவோம், ஒரு கேங்ஸ்டரை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் தேடுறாங்க. ஸோ அப்படி கிடைக்கிறவர் தான் படத்துடைய ஹீரோவான பகத் பாசில். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங்ஸ்டரு. தற்செயலாக அந்த கேங்ஸ்டரோடைய ஹெல்ப்பு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கிது. ஸோ இதனாலேயே அந்த கேங்ஸ்டர் இந்த பசங்க மேலே ரொம்ப பாசம் வைக்கிறாரு. இந்த பசங்க எந்த ஹெல்ப்பு கேட்டாலும் ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஸோ இவங்க அடிக்கணும்னு நினச்ச அந்த மற்ற கேங் பசங்களை ஹீரோ மூலயமா பழி வாங்கணும், அதாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த கேங் பசங்களை அடிச்சாங்களா இல்லையா, ஒரு கட்டத்தில் இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேங்ஸ்டர்னாலேயே சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதெல்லாம் இவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த ஆவேஷம் படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ரோமஞ்சம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு காமெடி படத்தை மலையாளத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஜீத்து மாதவன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தில் எந்த அளவுக்கு ஃபன்னான விஷயங்கள் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்டு போதாததுக்கு இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் காட்சிகளும் இருக்குது. ஆக்ஷன் காட்சிகளை படமாக்கின விதமும் இந்த படத்தில் செம்மையாகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 பசங்க அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், இந்த படத்தில் அம்பன் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் சாருடைய அடியாளாக வருவார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் செம்ம ஃபன்னாக காமெடியாக, அவரை பார்த்தாலே அவர் டெரராக தான் இருப்பார். ஆனால் நமக்கு கண்டிப்பாக சில இடங்களில் சிரிப்பு வரும். ஸோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சீரியஸாக இருந்தாலும் நமக்கு காமெடியாக தெரியும். ஸோ இந்த படத்தில் பல கேரக்டர் அப்படி தான் போவாங்க. சீரியஸான ஒரு விஷயத்த காமெடியாக இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒவ்வொரு காட்சிகள்லையுமே. அண்ட் இந்த படத்தில் ஹீரோ அவருடைய ஒட்டுமொத்த கேங்கை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஒரு கேங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50, 55, 100 பேர்த்துக்கிட்டே வருவாங்கன்னு வைங்களேன். அதுலேயும் ஒரு பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200, 300 பேர் இருப்பாங்க. ஸோ படம் முழுக்கவே கூட்டம் கும்பலாகவே இருந்தாலும் எந்தெந்த கேரக்டருக்கு மெயின் லீடோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பார்க்கும்போது தனியாக தான் தெரியும். என்னதான் கூட்டமாக இருந்தாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பார்க்கும்போது தனியாகவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் மன்சூர் அலிகான் ஒரு சின்ன போர்ஷன் வந்தாலும் அவருடைய ரோலும் நீட்டாகவே இருந்தது. மிக முக்கியமாக இந்த படத்தில் பல இடங்களில் கன்னட வசனங்கள் பேசப்படும். அதுக்கு காரணம் படம் நடக்கக்கூடிய அந்த கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நார்மலாக ஏதோ காலேஜில் 2 குரூப்பை சேர்ந்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் கதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் பகத் பாசில் சார் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த படம் பரபரப்பாகவும் செம்ம காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ பகத் பாசில் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் படம் முழுக்கவே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தனியாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இந்த 3 பசங்கிட்ட ஹீரோ காட்டக்கூடிய அந்த அன்பு, ஸோ அதை இவர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும், அண்ட் ஒரு கேம் செகண்ட் ஹாஃபில் இந்த ஒட்டுமொத்த ரவுடி குரூப்போடையும் அப்புறம் அந்த 3 பசங்களோடையும் விளையாடுவார். ஸோ அந்த ஒரு இடங்களில் இவருடைய வில்லத்தனமான நடிப்பாகட்டும், கிளைமேக்ஸில் இந்த 3 பேர்த்தையும் அடிக்கணும்னு சொல்லி விரட்டுவார். ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், அதே டைம் எமோஷனலாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய ஆக்ஷன் காட்சிகளும் இந்த படத்தில் நல்லாவே இருக்கும். என்னடா படம் ஆரம்பிச்சிலேருந்து இவர் ஒரு ரவுடின்னு சொல்கிறாங்க, ஆனால் சண்டையே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். பட் கிளைமேக்ஸில் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது அவரோட கெட்டப் மிரட்டலாகவும் இருக்குது. அதே சமயம் ஒரு சில இடங்களில் அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு காமெடியாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 விதமான எமோஷன்ஸையும் சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாருன்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த காமெடியான விஷயங்கள் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரசிக விதத்திலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேட்டருக்கு போனால் ஜாலியாக ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படத்தை பார்த்தா ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ ரோமஞ்சம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி ஏற்படும். பட்
பகத் பாசிலோடைய அந்த ஆக்டிங்காகவும் ஒரு சில காமெடியான அந்த ஃபன்னான விஷயங்களுக்காகவும் தாராளமாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான அந்த விஷுவல்ஸே வந்து பார்க்கும்போது செம்ம கிராண்டாக இருந்தது. ஒரு ஃப்ரேம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த க்ரௌடை எப்படி தான் இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. இந்த படத்துக்கான சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதுவுமே படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டால் செம்மையாக மேட்ச் ஆகுமோ அதை இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கதையம்சம் உள்ள படங்கள் எல்லாருக்குமே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி காட்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல இதுக்கெல்லாமாட சிரிப்பீங்க, கொஞ்சம் சில்லியா இல்லையா, குழந்தைத்தனமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த குழந்தைத்தனமான காமெடி தான் படத்தில் பல இடங்களில் செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் படத்துடைய அந்த கதைக்குள்ளே போகிற வரைக்கும், அதாவது ஃபகத் பாசில் இந்த கதைக்குள்ளே வர வரைக்குமே படம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் லேகாகவும் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து ஏற்படும். ஓவராலாக இந்த படம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேட்டரில் பார்க்கும்போது இன்னுமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சப்டைட்டிலோட தான் தேட்டரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.